Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். டாஸ்மாக் துறையினுடைய மேலாண்மை இயக்குனர் விசாகன் அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இடி சோதனை மேற்கொண்டதில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக ஒரு தகவல். அவரையும் அழைத்து கொண்டு போய் இடி அலுவலகத்தில் வைத்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க. இது என்னதான் நடந்துட்டு இருக்கு? தொடர்ந்து இது மாதிரியான விசாரணை சிக்குவது டாஸ்மாக் விஷயத்துல மிகப்பெரிய ஒரு பூதங்கள் கிளம்ப வாய்ப்பு இருக்கு. கரெக்டா தனக்குன்னு ஒரு பாதையை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் இந்த கருப்பு பணத்தை, கனிம வளத்துல மிகப்பெரிய பணம், மணல்ல மிகப்பெரிய பணம், சாராயத்துல மிகப்பெரிய பணம், 150 பாட்டிலுக்கு 100 பாட்டில் தான் கணக்கில் வருதுங்கிற அளவுக்கு தொடங்கி 2021-22 இப்போ அவங்க எங்கே வரைக்கும் வந்துட்டாங்கன்னா 150 பாட்டிலுக்கு 100 பாட்டில் தான் கணக்கில் வருது. இன்னொரு 50 பாட்டில் செகண்ட்ஸுங்கிற பேரில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே ஆகுது. எப்படி ட்ராப் ஆச்சுன்னா மூடி, பாட்டிலு, ஸ்டிக்கரு எவ்வளோக்கு வாங்கினேன், விற்றது எவ்வளோ, மூடி 40 கோடி, பாட்டில் 40 கோடி, ஸ்டிக்கர் 40 கோடி, விற்றது 10 கோடி, 30,000 கோடியை ஒரு 2 பேர்கிட்ட போகுது அப்படின்னு தியாகராஜன் ஐயா சொல்றாரு. அந்த 30,000 கோடியை யாரும் சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, கட்டுக்கட்டா பணமாக யாரும் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா மோடி சும்மா விட மாட்டார். டபக்குன்னு 2,000 ரூபாயை கேன்சல்ட்டாருன்னா நீங்கள் தெருவா அலையணும். இன்னைக்கு 6,980 கோடி ரூபாய்க்கு 2,000 ரூபாய் நோட்டு திருப்பி வரல. இந்த ஈடை இப்போ எடுத்துட்டு இருக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் உடனே என்ன கேட்பீங்க, இவ்வளோ பழிவாங்கும் ரைடெல்லாம் நீங்கள் நடத்துறீங்க, இது குறிப்பிட்டு நீங்கள் திமுக அதிமுக மேலே தான் நடத்துறீங்க, பிஜேபியிலேருந்து யாரும் மாட்டலையான்னு கேட்டால் அண்ணாமலையோடைய சொந்தக்காரங்க வீட்டு கூட ஈடி போச்சுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறந்துடுங்க, பிஜேபி ஏமாத்துதானே வச்சுப்போம். 3 லட்சம் கோடி ரூபாய்க்கான சொத்து அபகரிக்கப்பட்டிருக்கு ஈடியால். நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறீங்க, மண்ணாங்கட்டி. எனக்கு அதுக்கு அவசியமே கிடையாது. இந்த 3 லட்சம் கோடி சொத்தை நீங்கள் திரும்பி வாங்குறதுக்குள்ள உங்கள் பேரன் +2 படிச்சுட்டு வரணும். எல்லா கட்சியும் இருக்கு இல்லையா, காங்கிரஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட கட்சி இருக்கு. பாஜக தானே அதிகமாக வாங்கியிருக்கு. இதுதாங்க தவறான கருத்து. ஒரு 6 தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு இப்போ என்னை ஏன் கூப்பிடுறது இல்லைன்னா, நான் ஒழுங்காக 1-1-2 இல்லைன்னா 1-1-1ன்னு சொல்லிடுவேன். இப்படி காட்டி 11 என்கிட்ட கதை விட முடியாது. இவங்க சொல்கிற கதை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 18 மாநிலத்தில் ஆட்சி செய்யுது பிஜேபி, 6,000 கோடி. ஒரே ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்யுது திமுக, 600 கோடி. எதுங்க தப்பு? சட்டமன்றத்தில் ஒரு சாரை பற்றி கேட்குறீங்க, எனக்கு 100 சாரை தெரியும்னு ஸ்டாலின் ஐயா சொன்னாரா இல்லையா? 100 சார் அப்படின்னா யூனிவர்சிட்டி, அவங்களுக்கு ஆள் அமைச்சு கொடுக்கறது காலேஜ், அங்கே இருந்து வர்றது ஸ்கூலு, இதில் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய கிராமம். இந்த கிராமத்திலேருந்து பெண்கள் ஸ்கூல் வழியாக காலேஜ் வழியாக அந்த சார்கிட்ட போகணும். 100 சார் பேர் உங்களுக்கு தெரியும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மதிப்பிற்குரிய திரு TTS ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம். 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 சமீபத்தில் அமலாக்கத்துறை தமிழ்நாடு முழுக்க சோதனை நடத்தியது. அதிலும் குறிப்பாக இந்த டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு பிரஸ் ரிலீஸ்ல ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தற்போது டாஸ்மாக் துறையினுடைய மேலாண்மை இயக்குனர் விசாகன் அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இடி சோதனை மேற்கொண்டதில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக ஒரு தகவல். அவரையும் அழைத்து கொண்டு போய் இடி அலுவலகத்தில் வைத்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க. இது என்னதான் நடந்துட்டு இருக்கு? தொடர்ந்து இது மாதிரியான விசாரணை சிக்குவது டாஸ்மாக் விஷயத்துல மிகப்பெரிய ஒரு பூதங்கள் கிளம்ப வாய்ப்பு இருக்கு. இல்லை, இது நீதிமன்ற வழக்காவே இருக்கு. இந்த ரைடு நடக்கிறதெல்லாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு தானே ஒழிய, அதாவது முதல்ல கொண்டு போய் நீங்கள் ஒரு வழக்கை கொடுக்குறீங்க, அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து அந்த நீதிமன்றம் அதை ஏற்றுக்கும் அல்லது மாட்டேன்னு சொல்லும். உங்களுக்கு வேண்டியவர் இருந்தாங்கன்னா அதை எப்படி நீ உள்ளே போவ? அவனை கேட்காம எப்படி போவ? திருடனை கேட்காம நீ அவன் வீட்டில் போய் எல்லாத்தையும் பார்த்துருவியா? உன் வீட்டுக்கு வேணால் அவன் பூட்டை உடைச்சிட்டு வருவான், ஆனால் அவன் வீட்டுக்கு நீ எப்படி பூட்டை திறக்க சொல்லிட்டு உள்ளே போகிற அப்படின்லாம் கேட்கும். பொதுவாக நீதிமன்றம் அப்படி இருக்காது. தெளிவாக எப்படி பார்க்குமோ அப்படி தான் பார்க்கும். ஸோ இந்த ஈடி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். திமுகவில் கருணாநிதி ஐயா இருந்த வரைக்கும் இந்த அயல்நாட்டில் போய் பணங்கள் அங்கே இங்கே கொடுத்து வாங்கி பண்ணுறதுங்கிற வேலை ஒரு 4-5 பேர் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய அளவில் இல்லை. உள்நாட்டில் நிறையா விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. அதில் சிலது தான் நீங்கள் நிலாபகரிப்புன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா கேஸ் போடும்போது கிட்டத்தட்ட 1600 வழக்குகளுக்கு மேலே 160 வழக்குகளோ என்னவோ தண்டனைக்குரியதாக மாறிச்சுங்கிறதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் கருணாநிதி ஐயாவுக்கு பிறகு நீங்கள் இந்த காலகட்டம் கடந்த ஒரு 20-25 வருட காலகட்டத்தில்
ஒரு சிற்றரசர் இருக்காங்க இல்லையா, அந்த சிற்றரசருக்கெல்லாம் 2G 3G குழந்தை பிறந்துருச்சு. 2வது ஜெனரேஷன் 3வது ஜெனரேஷன், பையன் பேரன் அப்படிங்கிறதெல்லாம் வந்தாச்சு. இவங்க படிக்கிறதுக்கு முதல்லலாம் ஊட்டிக்கு போயிட்டு இருந்தாங்கன்னு போய் அயல்நாட்டுக்கு போனாங்கன்னு போய் மேல் படிப்புக்கு அயல்நாட்டுக்கு போனாங்கன்னு போய் அதுக்கு அடுத்தது அயல்நாட்டிலே பிறந்தாங்கங்கிற வரைக்கும் போய் இங்கிருந்து போகக்கூடிய பணம் இந்த மணி லாண்டரிங்கிற விஷயம் இயல்பாகவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சட்டவிரோத பண பரிமாற்றம், அதாவது வந்து அரசுக்கு சொல்லாமல் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இது வந்து ஃபெரா வச்சு அது வச்சு இது வச்சுலாம் நீங்கள் தடுக்கலாம்னு நினைச்சாலும் இது இயல்பாகவே நடந்துட்டு போகும். ரொம்ப இயல்பாக நடக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய நெட்வொர்க். திமுக வந்து கிட்டத்தட்ட 50 வருடங்களாக அவங்க வந்து ஆட்சியில் இருந்தும் இல்லாமையும் இருந்துட்டு இருக்காங்க. ஆட்சியில் இல்லாத இருந்த போதும் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கரெக்டாக அவங்க தனக்குன்னு ஒரு பாதையை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் இந்த கருப்பு பணத்தை, கனிம வளத்தில் மிகப்பெரிய பணம், மணலில் மிகப்பெரிய பணம், சாராயத்தில் மிகப்பெரிய பணம், 150 பாட்டிலுக்கு 100 பாட்டில் தான் கணக்கில் வருதுங்கிற அளவுக்கு தொடங்கி 2021-22 இப்போ அவங்க எங்கே வரைக்கும் வந்துட்டாங்கன்னா 150 பாட்டிலுக்கு 100 பாட்டில் தான் கணக்கில் வருது. இன்னொரு 50 பாட்டில் வந்து செகண்ட்ஸுங்கிற பேரில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே ஆகுது, கொடுக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே ஆகுதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. உள்ளபடி சொன்னால் இந்த ஊழல் வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி 1,00,000 கோடின்னெல்லாம் பேசலாம். இப்போலாம் நான் படிச்சுட்டு இருந்த காலத்துலலாம் 1 கோடியை போட சொன்னீங்கன்னா ஒரு 4-5 வாட்டி தப்பாக எழுதி கடைசியாக 1 கோடி எழுதியிருப்பேன். இப்போ எதுக்கு எடுத்தாலும் கோடி தான், எல்லாமே ரொம்ப சுலபமாகி போச்சு, பேசுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. விடு 10 லட்சம் 20 லட்சம் அப்படி. ஆனால் இந்த 1000 கோடி வழக்கு அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப அழகாக ஒரு வடையை வச்சு எரிபொரியை வச்சு பக்கத்துலேயே 2 பிஸ்கெட்டை வேற வச்சு இந்த பக்கம் 3 இந்த கால் வச்சா டப்புன்னு இந்த எலி மாட்டிக்குமே அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வச்சு ட்ராப் ஆச்சு. எப்படி ட்ராப் ஆச்சுன்னா மூடி, பாட்டிலு, ஸ்டிக்கரு எவ்வளோக்கு வாங்கினேன், விற்றது எவ்வளோ, மூடி 40 கோடி, பாட்டிலு 40 கோடி, ஸ்டிக்கர் 40 கோடி, விற்றது 10 கோடி. இங்கே தான் ட்ராப் ஆனாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ இந்த பணம் எங்கேருந்து போச்சு, எப்படிலாம் சர்க்குலேட் ஆச்சு, யாருக்கெல்லாம் போச்சுங்கிற விஷயம் ஏறத்தாழ அந்த 1000 கோடி ரூபாய்க்கான அந்த சார்ஜ் ஷீட்டுன்னு இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ அதோட நிறுத்த மாட்டாங்க. ஒரு இடத்துல ரைடுக்கு வர விட்டுட்டீங்கன்னா ஒரு இடத்துல ரைடுக்கு வர விட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லவர்கள் தகவல் கொடுப்பாங்க. ஒரு தவறான ஆள் ஆட்சி செய்துட்டு இருந்தான்னு சொன்னால் அடிப்பட்டவன், புண்பட்டவன், நொந்து போனவன், நூடுல்ஸ் ஆனவன் எல்லாம் தகவல் கொடுப்பான். திமுகவில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, திமுகவிலேயே பிறந்து ஊறி வளர்ந்தவங்க இருக்காங்க, அதிமுகலேருந்து இவங்க தான் செம்ம கேடித்தனம் பண்ணுவாங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அதுலேருந்து ஒரு கேங் வந்திருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற வார் தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுங்கிறது நடக்குது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய விஷயம் இப்போ என்னன்னா, அது என்னங்க அந்த குடும்பத்திலேருந்தே வர்றாங்க, அவர் விசாகனோட பேசுறாரு, விசாகனோட எதுக்குங்க அவர் பேசுறாரு, அவர் சினிமா தானே எடுக்கிறாரு, சினிமாவில் வந்து பாட்டில்னா ஏதோ 4 இடத்துல வாங்கி காட்டுறது தானே, அவர் ஏன் அங்கே போய் பேசுறாரு, இந்த அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு கேட்டால் இந்த நெட்வொர்க், அதாவதுங்க 30,000 கோடியை ஒரு 2 பேர்கிட்ட போகுது அப்படின்னு தியாகராஜன் ஐயா சொல்றாரு. அந்த 30,000 கோடியை யாரும் சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, கட்டுக்கட்டா பணமாக யாரும் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா மோடி சும்மா விட மாட்டார். டப்புக்குன்னு 2000 ரூபாயை கேன்சல்ட்டாருன்னா நீங்கள் தெருவா அலையணும். இன்னைக்கு 6,980 கோடி ரூபாய்க்கு 2000 ரூபாய் நோட்டு திருப்பி வரல. 6,980 கோடி ரூபாய்க்கு 2000 ரூபாய் நோட்டு திருப்பி வரல. ஸோ பணமாக வச்சுக்கிட்டா மோடி சாவடிச்சிருவார். அப்போ நீங்கள் எப்படி வைக்கணும், நிலமாகவோ நகையாகவோ வேற விதத்தில் பொருளாகவோ நீங்கள் வைக்கணும், அல்லது சர்க்குலேஷனில் விடணும். சர்க்குலேஷனில் விடும்போது உங்களுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இவர் நல்லா இருந்துச்சு, இவரை வச்சுட்டு பண்ணலாம், சார் இவரை தயாரிப்பாளராக்கி 400 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கும். சினிமாவில் யார் வேணாலும் ஃபினான்ஸ் வாங்கலாம். மொத்தம் ஒரு 5 இடங்களில் இருந்து தான் திரைப்படங்களுக்கு ஃபினான்ஸ் வந்துட்டு இருந்தது. பாரம்பரிய ரீதியாக 5 இடத்துல இருந்து தான் ஃபினான்ஸ் வந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னாடி சந்திரமுகி படத்தில் ஒரு பாட்டில் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார், இங்கே இந்த வட்டிக்கு விடுறவங்ககிட்டேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு ஒரு வரி வரும். கொக்கு பரபரையில் பார்த்தீங்கன்னா அந்த வரி வரும். அந்த அளவுக்கு தவறாக நடந்துகிட்டு இருந்தது. இப்போ 5 பேருங்கிறது போய் 5000 பேர் ஆயிடுச்சு ஃபினான்ஸ் கொடுக்குறோம். போன வரவெல்லாம் ஃபினான்ஷியர், பணம் உள்ளவரும் வெளில போகணும். எப்படி இந்த நெட்வொர்க்கை மெயின்டைன் பண்ணுவாங்க? ஒரு அரசாங்கமே 3 லட்சம் கோடியை வந்து செயல்படுதுங்க. 4 லட்சத்துக்கு மேலே அதிகாரிகள், போலீஸு, அது இதுன்னு வச்சு நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில், அதுவும் ஜிஎஸ்டியில் மோடி கிட்ட தப்பு பண்ண முடியாது. நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா நான் காட்டி கொடுத்துருவேன். காரணம், உங்களுக்கு சப்ளை பண்ண அரிசி மூட்டை சப்ளை பண்ணவன் நானாக இருப்பேன். நீங்கள் தோசை 40 தான் விற்றுதுன்னா 400 மூட்டை ஏன் வாங்கினேன்ற கேள்வி வரும். ஒழுக்கமாக போய் நீங்கள் பணம் கட்டுறீங்க. இப்படி ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருந்து நடந்தாலும் இது எல்லாமே நெட்வொர்க் வந்து வேற விதமாக, சின்ன சின்ன விதமாக.
இதெல்லாம் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஏன் இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொன்னால், நான் இவங்களை எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கூட்டம் நடக்கும், ஒரு உண்டி எடுத்துக்கிட்டு 4 பேர் வருவாங்க. அரைனா காலனா போடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு அரைனா காலனா என்னன்னு தெரியாது, போடுவாங்க. அடுத்த நாள் பேப்பரில் 51 ரூபாய் கலெக்ட் ஆச்சுன்னு போடுவாங்க. அரைனா காலனாவை 51 ரூபாய்க்கு போடணும்னா 2500 பேர் காசு கொடுத்துருக்கணும். மீட்டிங்கில் உட்காந்தவனே 100 பேர் தான். மீட்டிங்கில் உட்கார்ந்தவனே 100 பேர் தான். வசூல் பண்ண போனவன் 4 பேர். எடுத்துகிட்டு போனது இந்த சின்ன உண்டி. காலனா அரைனாவோ போட்டிருந்தான்னு வச்சுக்க, அவ்வளோதானே போட முடியும் அவங்களால. ஆனால் 51 ரூபாய் அப்படின்னு வரும். ஸோ அங்கேருந்து நம்ம பார்த்துருக்கோம் இவங்க யார், என்ன மாதிரியான லீலைகளில் டைப்பாக மொழி மாற்றுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு இதில் எதுவுமே ஆச்சரியம் இல்லை. ஆனால் இந்த ஈடை இப்போ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் உடனே என்ன கேட்பீங்க, இவ்வளோ பழிவாங்கும் ரைடெல்லாம் நீங்கள் நடத்துகிறீங்க, இது வந்து குறிப்பிட்டு நீங்கள் வந்து திமுக அதிமுக மேலே தான் நடத்துறீங்க, பிஜேபியிலேருந்து யாரும் மாட்டலையான்னு கேட்டால் அண்ணாமலையோடைய சொந்தக்காரங்க வீட்டு கூட ஈடி போச்சுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறந்துடுங்க, பிஜேபி ஏமாத்துதுன்னே வச்சுப்போம். 3 லட்சம் கோடி ரூபாய்க்கான சொத்து அபகரிக்கப்பட்டிருக்கு ஈடியால். நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறீங்க மண்ணாங்கட்டி, எனக்கு அதுக்கு அவசியமே கிடையாது. இந்த 3 லட்சம் கோடி சொத்தை நீங்கள் திரும்பி வாங்குறதுக்குள்ளே உங்கள் பேரன் வந்து +2 படிச்சுட்டு வரணும். ஏன்னா நான் பறிச்சிட்டேன், அபகரிச்சிட்டேன், இதை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க? கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கான கரன்சி மட்டும் பிடிக்கப்பட்டிருக்கு. இந்த 12 வருடத்துல இடி பிடித்தது. இந்த கன்விக்ஷன் ரேட்டு மண்ணாங்கட்டி எல்லாம் ஒரு ஓரம் போடுங்க. நடுவில் நீதிமன்றம் உட்கார்ந்துருக்கு. நீதிமன்றத்துக்கிட்ட போய் நம்ம எதை சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐயா, கருப்பு பணத்துல தான் கட்சி நடக்குது, அப்படிதான் காலங்காலமா பண்றாங்க, எனக்கு கருப்பு பணம் பிடிக்காது, அதனால நான் பாண்டுன்னு ஒன்று விடுறேன், எனக்கு வந்து யார் கொடுக்குறாங்கிறத சொல்ல வேண்டாம், குறைந்தபட்சம் அது பேங்க் மூலமா வரட்டும்னு நான் சொல்லிட்டு பேங்க்குக்கு யார் கொடுத்தாங்கிற தகவலை கொடுக்க சொல்லிடுறேன் அப்படின்னு நடத்துனது பாண்டை வந்து நீங்க நியாயப்படுத்துறீங்களா? அதை நியாயப்படுத்தலைன்னா நீங்க வேற எதையுமே நியாயப்படுத்த முடியாது. நான் இப்பதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு வித லஞ்சம் தானே. அது எந்த கட்சி வாங்கினாலும் அது லஞ்சம் தானே. இப்ப பாண்டை எடுத்துட்டோம், கட்சிக்கு எங்க இருந்து பணம் வருது? வஞ்சத்துல பணம் வருதா இல்ல மஞ்சத்துல பணம் வருதா? கட்சிக்கு பணம் லஞ்சத்துல இருந்தானங்க வரும். இப்ப எப்படிங்க வருது? இப்ப நீங்க பாண்ட் எடுத்துட்டீங்கல்ல, எல்லா கட்சியும் இருக்கு இல்லையா, காங்கிரஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட கட்சி இருக்கு. பாஜக தானே அதிகமா வாங்கியிருக்கு. இதுதாங்க தவறான கருத்து. ஒரு 6 தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு இப்போ என்னை ஏன் கூப்பிடுறது இல்லைன்னா, நான் வந்து ஒழுங்கா 1-1-2 இல்லைன்னா 1-1-1ன்னு சொல்லிடுவேன். இப்படி காட்டி 11 என்கிட்ட கதை விட முடியாது. இவங்க சொல்ற கதை ஒரு பேச்சுக்கு சொல்றேன். 18 மாநிலத்தில் ஆட்சி செய்யுது பிஜேபி, 6000 கோடி. ஒரே ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்யுது திமுக, 600 கோடி. எதுங்க தப்பு? அங்க கொடுத்தவன் 26 பேருக்கு மேல ஒரு மாநிலத்திலையும், இங்க கொடுத்த ஒரே ஆளுங்க. புரியாதா? இவனுங்க போய் சொன்னா நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா? அவ்வளவு கேவலமாவா நம்ம படிச்சிருக்கோம்? லாஜிக்ஸ் புரியாது. பாண்டுங்கிறத நான் எதுக்கு சொல்ல வந்தேன், எதுன்னா பாண்டுங்கிறத மோடி ஐயா ஏன் கொண்டு வந்தாருன்னா, எவனோ ஒருத்தன் கொடுத்துட்டு போட்டோம், பேங்க்குக்கு தெரியட்டும், எனக்கு எதுவாக இருந்தாலும் பேங்க் மூலமா வரணும்னு சொன்னார். நீதிமன்றம் ஒத்துக்குச்சா? நீதிமன்றம் ஒத்துக்காது. ஏன்னா நீதிமன்றத்துக்கு போய் நீங்க சார் அவரை கொலை பண்ணலாமா இல்லை தூக்கில் போடலாமா அப்படின்னு கேட்டு ரெண்டுத்தையும் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லும். சார் பிட் பாக்கெட்டாவது அடிக்கிறேன் சார், அதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லும். ஸோ நீதிமன்றத்தை தாண்டி சில விஷயங்கள் கன்விக்ஷன் ரேட் வந்து தண்டனை பண்ணணும்னு சொன்னா 76 வருடங்களில் 15 அரசியல்வாதிகள் தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு 2 பேர் தெரியும். ஒன்று பெண்ணுங்கிறதுனால அவங்கள ஜெயிக்க முடியாம வக்கத்து போய் ஜெயலலிதா அம்மாவை, இன்னொன்று கோமாளி என்று பலர் அழைக்கக்கூடிய அவர் வந்து ஒரு விவசாயி இருந்தாலும் லல்லு பிரசாத். இதை தவிர வேற யாரையும் நீங்க கைதே பண்ண முடியாது. ஆனா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கான சொத்து அபகரிக்கப்பட்டு தட் இஸ் அட்டாச் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது இடியில் இருக்கக்கூடிய உண்மை. 50,000 கோடிக்கு மேல கரன்சி மட்டும் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ தப்பு பண்ணவன் நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பானா இருக்காதா? அது தான் அங்க நடக்குது. திரைப்படம் சரி, சாராயமும் சரி. இந்த இடி விசாரணை வந்து அடுத்த கட்டமா எதுக்கு 1000 கோடி ஊழல் விஷயத்துல நீங்க நினைக்கிறீங்க? 1000 கோடி விஷயத்துல எனக்கு நம்பிக்கைகள் இருக்கு. கண்டிப்பா பரபரப்புக்காக நான் பேசுறேன். மிகப்பெரிய ஸ்கேமுங்க. இல்ல ஒரிஜினல் 40,000 கோடின்னு நம்ம ஆம்பளை சொல்றோம், நமக்கே தெரியுது இல்லைங்க. 42,000 ஈடியை சொன்னதை வச்சுதான் நம்ம பேச இல்லைங்க. 1000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல உங்களுக்கு சிம்பிள் லாஜிக் சொல்றேன். அரசாங்கத்தால காட்டப்படுகின்ற டாஸ்மாக் வருமானம் என்ன? 42,000 கோடி வருமானம் இல்லை, ஆக்சுவலா டர்ன் ஓவர் வருமானம் 5,000 கோடி 600 கோடி தான். 42,000 கோடி நம்ம காட்டப்படுது. 100 பாட்டிலுக்கு 150 பாட்டிலுக்கு 100 பாட்டில் தான் கணக்குல வருதுன்னா அதுவே 21,000 கோடியா இல்லையா? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு, பெருசா மூளையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், தினகரன்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, சிம்பிளாவே புரிஞ்சுக்கலாம்.
அப்போ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள நான் போய் ட்ராப் பண்ணி அவங்கள பிடிக்க நினைக்கிறேன், கொண்டு வரேன்னா இந்த 1000 கோடி விஷயத்துல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாட்டில், மூடி, ஸ்டிக்கர் இதை வைத்து ரொம்ப ஈஸியா புரிய வச்சுட்டு போயிடலாம். மின்சாரம், அந்த ஆலையில் எத்தனை மின்சாரம் ஓடியது, அது 100 பாட்டிலுக்கு தான் ஓடிச்சா, 150 பாட்டிலுக்கு அவ்வளோ மின்சாரம் தேவையா, சந்தில் ஒரு செகண்ட்ஸுங்கிற பேரில் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து குப்புன்னு ஏற்றி விட்டீங்களே, அந்த கதைக்கெல்லாம் மின்சாரம் எங்கேருந்து ஓட்டினா மின்சாரம் வந்திருக்கும்ல. ரொம்ப ஈஸியாக ட்ராப் பண்ணிட்டாங்க. அதனால இந்த வழக்கு மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இல்ல ரித்தீஷ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அந்த கிழிந்த ஒரு பேப்பர்ல எல்லாம் வந்து இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் வருது. ஐயா, அவர் வந்து இடி சோதனைக்கு பயந்து ஓடும் என்னக்கா? இல்லை, இடி சோதனைக்கு பயந்து ஓடுறாருனாலே பெரிய விஷயம்தான். இல்ல அவர் வீட்டெல்லாம் பூட்டி இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு சீல் வச்சிருக்காங்க இல்லையா? நியாயமா நடக்கிற ஒரு விஷயம் தாங்க. அதாவது வந்து இப்ப இந்த ஒரு பேச்சுக்காக சொல்றேன், அப்படி அவரே இருக்கணுங்கிற அவசியம். ரித்தீஷ் யார் அப்படிங்கிற கேள்வி இப்ப எல்லாத்துக்குமே எழுது. எனக்கு இந்த பத்திரிகையில் வரக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு நான் எதுவும் பெருசா பேசிட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் ரமேஷாவோ அல்லது சாதிக் பாட்சாவோ ஆகாம உயிரோடு இருந்து கேஸை சந்திச்சாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் வந்து பாத்தீங்கன்னா இடி ரெய்டு 2 நாட்களுக்கு மேல நடந்துச்சு. அதுவும் குறிப்பாக பல ஆவணங்களும் சிக்கியிருப்பதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி 450 கோடிக்கு ஒரே நேரத்துல ஒரு படமே ரிலீஸ் பண்ணாம அட்டன் டைம்ல ஒரு 3-4 படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு, எங்க இருந்து பணம் வந்தது அப்படிங்கிற திரைப்படத்தை நீங்க பார்க்கும்போது ஆரம்பத்துல நிறைய பேருக்கு நன்றி நன்றி நன்றின்னு போடுவாங்க. தேங்க்ஸ் கார்டு படத்துல டாக்ஸுக்காக இல்லை, அவங்க நன்றி உண்மையிலே சொல்றாங்க. அவங்க எல்லாம் யாரு எதுக்காக சம்பந்தப்பட்டாங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னா, வேற வேலை 1000 இருக்கும், வேற வேலையே இல்லை, இந்த நாட்டை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியான பல முன்னெல்லாம் வெறும் கோபாலகிருஷ்ணன் இந்தியன் பேங்க் மட்டும்தான் வரும். ஆனா இப்போ அப்படி கிடையாது, நிறைய பேர் வரும். நெட்வொர்க் ரொம்ப பெருசு. இதை நீங்க பார்த்தீங்கனாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதாவது ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறது ஒருத்தர் எக்ஸ், அவர்கிட்ட இருந்து ஒரு ரைட்ஸ் வாங்குறது, இன்னொரு ரைட்ஸ் வாங்குறது, உலக ரைட்ஸ் வாங்குறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. யதார்த்தமாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தலைவா படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது காரணமே, ஒரு வரியில சொல்லிடுறேன், அதுக்குள்ள போகல. ரிலீஸ் ஆகாமல் இருந்தது காரணமே, எடுத்தது ஒருத்தர், அதை வாங்கி சன் டிவிக்கு கொடுக்கணும்னு நினைத்தவர் வேற ஒரு வேந்தர். இதுதான் பிரச்சனையாச்சு. சன் டிவிக்கு யாரும் அந்த டைம்ல வித்துட்டு இருக்கல, படத்தை வித்துட்டு இருக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 2006லேருந்து 2011 வரைக்கும் எந்த படம் எடுத்தாலும் கலைஞர் டிவிக்கு தான் விற்கணும்னு எழுதப்படாத ஒரு சட்டம் இருந்தது. ஒரு படம் கூட கலைஞர் டிவிக்கு விற்காம வெளில வரவே இல்லை. இப்போ கூட உதயநிதி ஐயா இல்லாமல் நீங்கள் எதுவுமே வராது. பேரையாவது இவங்க மாற்றி வைக்கிறாங்களா பார்த்தீங்களா? அவர் உதயம்னு வைக்கிறாரு, இவர் டான்னு வைக்கிறாரு. அவங்களுக்கு ஒளிமறைவே கிடையாது. ஏன்னா எவ்வளவுக்கு தான் போய் சொல்லுவீங்க? இப்போ நீங்களே இந்த பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் வரும்ல டிவியில், இவங்க கேட்டாங்க, அவங்க கேட்டாங்க, எத்தனை பொய் பெயர்கள் எழுதுவீங்க? திரும்ப சுசீலாவோ திரும்ப பார்த்தசாரதியோ உங்களுக்கு அதில் வந்துருவாங்கிற மாதிரி. இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. இந்த நெட்வொர்க்கில் இவங்களெல்லாம் மாட்டியிருக்காங்களா? சந்தோஷப்படுங்க. அவங்க உயிரோடு இருக்காங்களா? தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க சாட்சியாக வரணும். அவங்கள கொண்டு முடிச்சு விட்டாங்களா? ஏதோ ஒரு காரணம். அப்படிலாம் பேசுறீங்க. நடந்ததா? ரமேஷுக்கு நடக்கல, சாதிக் பாட்சாக்கு நடக்கல, தற்கொலை தானே மென்ஷன் பண்ணி. பாடியை பாத்தீங்களா நீங்க? எஃப்ஐஆர் நீங்க தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பாருங்க. சாதிக் பாட்சா பாடி உங்களுக்கு காட்டப்பட்டதா பாருங்க. மூஞ்சி பூரா ஃபுல்லா சுத்தி தானே கொண்டு வந்தாங்க, முகத்தை கூட காட்டலையே. நான் என்னுடைய வேலை தப்பாவே பார்க்கறது இல்லைங்க. ஆனா தப்பா தெரிஞ்சதை நான் பார்த்து வச்சுக்கிட்டா தானே எனக்கு நாளைக்கு கொஞ்சமாவது அறிவு வளர்ந்து ஏதோ ஒரு பிஜேபியில யார் வேணாலும் பிரதமர் ஆகலாங்கிற ஒரு சூழ்நிலையில் ஆயிட்டா ஒரு அறிவு வளரணுங்கிறதுக்காக வச்சுக்கணும். டிடிஎஸ் ரவிச்சந்திரனுக்கு பிரதமர் வாய்ப்பா? நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அதாவது யார் வேணாலும் ஆகலாம்ங்கிறது இங்க தானே இருக்குது. அங்க ஒரே குடும்பம் தானே, பர்த் சர்டிபிகேட்ல தானே ஒருத்தன் ஆக முடியும். அவனை பத்தி எனக்கு கவலை இல்லை, தெரிந்து வைத்துக் கொள்வதில் எந்த தப்பும் இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றேன், வாய் மெல்லுவதற்காக இந்த விஷயத்துக்குள்ள போய் எங்க நீங்க டிராப் ஆகக்கூடாதுங்கிறது மட்டும் சொல்றேன். கன்விக்ஷன் ரேட் என்ன, கன்விக்ஷன் ரேட் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஐயா கன்விக்ஷன் ரேட்டை பத்தி எனக்கு தெரியாது, அது நீதிமன்றத்திட்ட போய் கேளு. ஆனா பிடித்த பணம் எவ்வளவுன்னு கேளு, அட்டாச் பண்ணப்பட்ட பணம் எவ்வளவுன்னு கேளு, அதுக்கு நான் பதில் சொல்றேன். திமுகவின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். குறிப்பா திமுக இளைஞரணி சார்ந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் நிர்வாகி பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து மோசடியில் ஈடுபட்டதாக ஒரு புகார் எழுந்திருக்கு. எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பெண் கதறி செய்தியாளர் சந்திப்புலையும் பேசியிருக்காங்க. எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், இந்த மினிஸ்டரோட பிஏ எனக்கு ரொம்ப நெருக்கம்,
அப்படி இப்படிலாம் சொல்லி ஆசை வார்த்தை கூறி ஏமாத்தினாரு. அவங்கள்ட்ட போகணும் அப்படிங்கிறதுல என்னை நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லாம் ஏற்படுத்தினாரு. அதனால அவர் மேல நான் புகார் கூட்டணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடுறாங்க. இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? சில மாதங்களுக்கு முன்னாடி 8 மாசம் 9 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் பத்தி ரொம்ப பேசினாங்க. ஆனா அது பேசப்பட்ட போது மறைக்கப்பட்டது ஒரு அமைச்சருடைய டிரைவர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல 4-5 பேர் 4-5 நாளோ சிறைச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளில வந்தது. இது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது பேசப்பட்டது. இது அங்கே இயல்பாகவே நடந்துகிட்டு இருக்கு. உலகம் பூரா இந்த மாதிரியான தப்பு பண்றவங்க இருக்காங்க. உலகம் பூரா இந்த குற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு இந்த 5 வருஷம் கிட்டத்தட்ட 4000க்கு மேலே நடந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. அவன் தண்டிக்கப்படுவானா இல்லையாங்கிறது கூட தெரியல. அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இந்த மாதிரியான நடப்பதற்கான காரணம் தானே நீங்கள் கேட்குறீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா எனக்கு அவர் யாருடைய மச்சினை யாருடைய மாப்பிள்ளைங்கிறத பற்றிலாம் கவலை. அயோக்கியம் யாராக இருந்தால் எனக்கு என்ன? அந்த இடத்துல எந்த கட்சியில இருந்தாலும் தண்டிக்கப்படணும். மக்களுடைய பொதுவாக ஒரு உமனைசரை நான் நாகரிகமாகவே சில விஷயங்களை சொல்லுவேன். இப்போ சசி தரூர் பிஜேபிக்காக உலக நாடுகளில் போய் பேச போறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, ஐயா எனக்கு ஒன்றும் கருத்து இல்லைங்கன்ற. பிஜேபிக்காண்டி பேசல, இல்ல நாட்டினுடைய நலனுக்காக நாட்டுடைய பாதுகாப்புக்காக போய் பேசுறாரு. இல்லைங்க, அவர் நாட்டின் பிரதிநிதி தான் பேசுறாரு. நான் அதைத்தான் சொன்னேன். நீங்க திரும்ப போட்டு பாருங்க. அவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்ன கேட்டா, எனக்கு அவர்கிட்ட எந்த அபிப்பிராயமும் இல்லைங்க அப்படின்னு நான் ஏன் சொல்லிடுவேன்னா, கோடிட்டு சொல்லலை. உமனைசர் தான். அவன் யாராக இருந்தாலும் அவனை மதிக்கக்கூடணுங்கிற அவசியமே கிடையாது, யாராக இருந்தாலும். அப்போ அடிப்படையில் இவங்க அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சட்டமன்றத்தில் ஒரு சாரை பற்றி கேட்குறீங்க, எனக்கு 100 சாரை தெரியும்னு ஸ்டாலின் ஐயா சொன்னாரா இல்லையா? 100 சார் அப்படின்னா யூனிவர்சிட்டி, அவங்களுக்கு ஆள் அமைச்சு கொடுக்கறது காலேஜ், அங்க இருந்து வர்றது ஸ்கூலு, இதுல சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய கிராமம். இந்த கிராமத்துல இருந்து பெண்கள் ஸ்கூல் வழியா காலேஜ் வழியா அந்த சார் கிட்ட போகணும். 100 சார் பேர் உங்களுக்கு தெரியும். நீங்க வெளியிடல, அவங்கள தண்டிக்கல, அவங்கள திருத்தல, அவங்கள கண்காணிக்கல, அவங்கள பத்தி எந்த ஒரு கவலையும் நீங்க படலைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆட்கள் எல்லா இடத்துலையும் வருவாங்க. என்னுடைய பழி நான் அரசியல் ரீதியா அதை பார்க்கணும்னு நான் சொல்லலை. எனக்கு எங்க தப்பு வருதுன்னு புரியுது. எல்லாரும் நல்லா இருக்காங்க, அவன் மட்டும் ஏன் நல்லா இல்லை? அவன் டெய்லி குளிக்கிறது இல்லை, அதனால நல்லா இல்லாம இருக்கானா? எத்தனையோ பேர் குளிக்காம இருக்காங்க. அவன் டெய்லி குடிக்கிறான், அதனால நல்லா இல்லாம இருக்கானா? எத்தனையோ பேர் குடிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இங்க பெண்களை போகப் பொருளா பார்க்கறதுங்கிறது முதல் குற்றம். அந்த போகப் பொருளா பார்க்கறவங்களுக்கு கஞ்சாவும் மற்றதும் ரொம்ப சுலபமா கிடைக்குதுங்கிறது 2வது குற்றம். இவர்கள்ல ஒரு பெண் பேசுச்சுன்னா இவன் விஷயத்திலே 20க்கு 1. அப்போ கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு பாதிப்பு நடந்தாதான் ஒரு பெண் வெளியில பேசும். அது ஒரு பக்கம். இவர்கள் தண்டிக்கப்படுவது இல்லைங்கிறது தான் மைய பிரச்சனை. நான் சொல்ல புரியுதுங்களா? இவங்களை தண்டிக்கப்படாம விட்டுட்டீங்கன்னா இந்த போதை, அந்த போக பொருளை இன்னும் மோசமாக்கிட்டே வரும். இதை மட்டும் நம்ம ஏதோ ஒரு விதத்துல பார்க்கணும். பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் 10 செகண்ட்ல சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு தனியா எங்கேயும் போகாதீங்க. ஒரு பெண்ணை பெற்ற அப்பனா நான் சொல்றேன், தனியா எங்கேயும் போகாதீங்க. தனியா ஒரு பெண்ணோட இருக்கீங்கன்னாலும் அது பாதுகாப்புன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க நிர்மலா தேவிகளா இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால முடிந்த அளவுக்கு 4-5 பேர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் போகும். ஒரு 4-5 பேர் இருந்தால் அங்கே தப்பு உடனே நடப்பதற்கான சாத்தியங்கள் கொஞ்சம் கம்மி. இதை மட்டும்தான் நம்ம சொல்லாம வழிய 2026 எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த கூட்டணி ஆட்சி வர்ற வரைக்கும் ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை. இதுவரை உங்கள் பல்வி கருத்து கொண்டு நன்றி சார்.